பாய்மர படகில் சாகசம் செய்த மாணவர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் வாழ்த்து. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் நடைபெற்ற செயற்கைக்கால் வழங்கும் விழா முதல்வர் பங்கேற்பு. இலவச அரிசி விநியோகத்தில் அரசு கமிஷன் பெறுவதாக திமுக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. குருசுக்குப்பம் மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் வழங்கல். பாய்மர படகில் கடல் சாகச பயணம் செய்த 25 மாணவர்கள் உட்பட 60 மாணவர்களுக்கு வரவேற்பு அளித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்று திரும்பும் சாகர் சங்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயண தொடக்க விழா கடந்த 11ஆம் தேதி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. கடலூர் தேசிய மாணவர் கடற்படை பிரிவு, புதுவை தேசிய மாணவர் கடற்படை பிரிவு மாணவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டனர். மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பயணத்தை 25 மாணவிகள் உட்பட 60 பேர் மேற்கொண்டனர். இந்த குழுவினருடன் 3 கடற்படை அதிகாரிகளும் 2 தேசிய மாணவர் படை இணை அலுவலர்களும் பங்கேற்றனர். பயணத்தில் 3 பாய்மர படகுகளின் மாணவர்கள் பயணித்தனர். கடல் சாகச பயண குழுவினர் 302 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இந்த குழுவினர் கடலூர் பரங்கிப்பேட்டை பூம்புகார் வழியாக காரைக்காலை அடைந்தனர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக இன்று புதுச்சேரிக்கு திரும்பினர். அவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வரவேற்று வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், தேசிய மாணவர் படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் நடைபெற்ற செயற்கைக்கால் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்றார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பாக இன்று காராமணிக்குப்பம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் யாட்லியம் 2.0 முகாம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. கடந்த 3 வாரங்களாக நடைபெற்ற இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து 51 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை முக்தி டெஸ்ட் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு 44 பயனாளிகளுக்கு செயற்கை கால்கள் மற்றும் 7 பயனாளிகளுக்கு செயற்கை கை பொருத்தப்பட்டது. இவ்விழாவில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் ரோட்டரி பீச் டவுன் பிரசிடென்ட் ரொட்டேரியன் வினோத் சர்மா, இத்திட்டத்தின் ஆலோசகர் ரொட்டேரியன் புருஷோத்தமன் மற்றும் திட்டத்தின் செயல் தலைவர் ரொட்டேரியன் தேவராஜன், செயலாளர் ரொட்டேரியன் பிரகாஷ், ரொட்டேரியன் ஓம் பிரகாஷ், ரொட்டேரியன் ஜிகர் பட்டேல் கலந்து கொண்டனர். இந்த முகாமின் மூலம் 7,50,000 ரூபாய் மதிப்பிலான செயற்கை கை மற்றும் கால் வழங்கப்பட்டுள்ளது. இலவச அரிசி விநியோகத்தில் அரசு கமிஷன் பெறுவதாக திமுக காங்கிரஸ் கட்சியினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆளும் அரசுக்கு துணை போகின்றனர் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இலவச அரிசி விநியோகத்தில் முறைகேடு நடந்தால் அரிசிக்கு பதிலாக பணம் கொடுக்க அப்போதைய ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டார். தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி விநியோகம் செய்வதில் அரசு 7 ரூபாய் கமிஷன் பெறுவதாக, காங்கிரஸ் கட்சியும் ரூபாய் 15 கமிஷன் பெறுவதாக திமுகவும் வாய்க்கு வந்தபடி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி ஆளும் அரசுக்கு துணை போகின்றனர் என குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே சைபர் குற்ற செயல் அதிகம் நடக்கும் மாநிலமாக புதுச்சேரி உருவாகி உள்ளது என்றும் அனைத்து காவல் நிலையங்களிலும் சைபர் கிரைம் பிரிவை துவங்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆன்மீக சுற்றுலா தலமாக புதுச்சேரியை மாற்றுவோம் என ஆளுநர் கூறியதற்கு இந்து கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு தலங்களில் முதலில் ஆடை கட்டுப்பாட்டை கொண்டுவர ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் குருசுகுப்பம் மீனவ பெண்களுக்கு தடைக்கால நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். ஏற்கனவே தொகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்களுக்கு இலவச அன்னப்பொடிகளை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக குருசுகுப்பத்தைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக அரிசி, மளிகை பொருட்களை நேற்று மாலை வழங்கினார். புதுச்சேரி மிஷன் வீதி, செட்டி வீதி சந்திப்பில் உள்ள தனியார் மகாலில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் இதனை வழங்கினார். பின்னர் அவர் பேசும் பொழுது, நானும் வறுமையில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுத்தான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன். நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு
சம்பாதித்ததில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என எனது அம்மா கூறுவார். அதுபோல் நான் உதவிகளை செய்து வருகின்றேன். தொகுதியில் உங்களுடன் சேர்ந்து பயணித்து வருகின்றேன். உங்களில் ஒருவனாக என்னை ஏற்பது மக்களாகிய உங்களிடத்தில்தான் இருக்கிறது என்றார். நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். குருசுகுப்பம் மீனவ பஞ்சாயத்தார்கள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் பலரும் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் ஒழியன் குளம் சீரமைப்பு பணியினை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் பார்வையிட்டனர். பூரணாங்குப்பம் ஒழியன் குளம் சீரமைப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சாரிட்டபிள் சொசைட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு நடைபெறுகின்ற பணியை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடாவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் முன்னாள் அறங்காவலர் குழு பொறுப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் சீரமைப்பு பணியை பார்வையிட்டு அவர்களுக்கு உரிய நிதி உதவி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தனர். முருங்கம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் சமையல் கூடம் கட்டுமான பணி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் நாட்டார் வீதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சமையலறை கட்டும் பணிக்காக ரூபாய் 17,73,132 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கீரப்பாளையம் சுடுகாட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரப்பாளையம் சுடுகாட்டை ஒட்டிய பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வாய்க்கால் பணிக்காக ஒதுக்கிய நிதியில் மீதம் மிச்சமாகும் நிதியை திப்ராயப்பேட்டை பகுதியில் பூமிக்கு அடியில் புதையுண்ட மின்சார பைப்லைன் அமைப்பதற்காக சாலைகளில் பள்ளம் தோண்டியதால் சாலைகள் சமநிலையில் இல்லாததை கண்ட அவர் மேடும் பள்ளமாக உள்ள அனைத்து சாலைகளையும் சமநிலைப்படுத்தி சீர் செய்வதற்கு மீதமுள்ள நிதியினை பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி துணை செயற்பொறியாளர் யுவராஜியிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜ், நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருமான ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பாக கிழக்கு மாவட்ட தலைவி ரெஜினா ஏற்பாட்டில் புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் இன்று 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஒல்லையன்பட்டி தொகுதியில் அசைவ உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் எம்.என்.ஆர். பாலன், மாநில பொதுச் செயலாளர் ரகுமான், இளையராஜா, வட்டார தலைவர் ஆறுமுகம், ரமேஷ், மாநில செயலாளர் வழக்கறிஞர் வேல்முருகன், மாநில செயலாளர் மோகன்தாஸ், தெற்கு மாவட்ட தலைவர் குமரேசன், உருளையன்பேட்டையின் காங்கிரஸ் நிர்வாகி பாபுலால், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், மகளிர் காங்கிரசின் மூத்த தலைவிகள் ஜெயலட்சுமி, முத்தமிழ், தெற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி குணபூஷணம், வடக்கு மாவட்ட தலைவி காலாப்பட்டு சித்ரா, மத்திய மாவட்ட தலைவி ஜெயமேரி, மேற்கு மாவட்ட தலைவி மலர் விஜி, காலாப்பட்டு சாந்தி, தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவி உஷா, உருளையன்பேட்டை தவமணி, பத்மா, மீனா போன்ற முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் அன்னதானம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நோனாங்குப்பம் ஈஸ்வரன் நகரில் ரூபாய் 14,65,000 மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் ஈஸ்வரன் நகரில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி ஆகியவை இல்லாததால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் புதிய சாலை அமைப்பதற்காக ரூபாய் 14,65,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பெரியபேட் வடிகால் வாய்க்கால் அமைக்க இடையூறாக இருந்த ஹைடிசைன் தனியார் நிறுவனத்தின் ஆக்கிரமிப்புகள்
எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா முன்னிலையில் அதிரடியாக அகற்றப்பட்டது. வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் நீர்ப்பாசன வடிகால் வாய்க்காலுக்கு வினித் நகர் மாரியம்மன் கோவில் தெரு முதல் வி மணவெளி பிரதான சாலை வரை பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலம் ரூபாய் 1,54,58,000 மதிப்பீட்டில் புதியதாக கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கியது. இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் வாய்க்கால் செல்லும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஹைடிசைன் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்திருந்தது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நில அளவையாளர்களை கொண்டு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியை அளந்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு நியாயமான முறையில் முறையிட்டுள்ளனர். ஆனால் அந்த தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் காலம் தாழ்த்தி வந்தது. இதனால் வாய்க்கால் அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவாவிடம் முறையிட்டனர். இதனையடுத்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நில அளவையாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுடன் ஹைடிசைன் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது வடிகால் வாய்க்கால் அமைய உள்ள அரசு நிலத்தை ஹைடிசைன் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அங்கேயே முகாமிட்டு ஜேசிபி இயந்திரத்தை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற செய்தார். தொடர்ந்து தற்போது வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்ட பணி இன்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் தீவிர முயற்சியால் மீண்டும் தொடங்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி ராஜா நகரில் நடைபெற்ற இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் பகுதியில் புதுச்சேரி அரசு நலத்துறை மூலம் இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு துவக்கி வைத்தார். மேலும் ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர், அய்யனார் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் விதமாக இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. முகாம் மூலம் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், காசநோய், டெங்கு, மலேரியா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காது, மூக்கு, தொண்டை, பல் போன்ற பிரச்சனைகள் குறித்தும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நலத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் மற்றும் மருத்துவ அதிகாரிகளும் மருத்துவ ஊழியர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் லாஸ்பேட்டை உயர்கல்வித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி, உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா, உயர்கல்வித்துறை துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உயர்கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள், சட்டசபையில் உயர்கல்வித்துறையில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள், அதில் நிறைவேற்றப்பட்டவை, கிடைப்பில் உள்ள திட்டங்கள், பதவி உயர்வு, கல்லூரிகளில் நடைபெற்று வரும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணியின் தற்போது நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் பயிற்சி மையங்கள், தொழில்நுட்ப உள்கட்டமைப்புகளை அதிகரிக்கும் திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் உயர்கல்வித்துறையில் நடந்து வரும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும், பதவி உயர்வுகளை காலத்தோடு வழங்கவும், சட்டசபை வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைப்பொறைவன், காட்டுநாயக்கர், எருகுலா, குருமன்ஸ் மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை வலியுறுத்தி பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைக்குறைவன், காட்டுநாயக்கர், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த 44 ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசு கூறி வருகிறது. இந்த நிலையில் இன்று சுதேசி பஞ்சாலை அருகே பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மலைக்குறவன் நல்வாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பூர்வ குடிகளாக இருக்கும் மலைக்குறவன், காட்டுநாயக்கன், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அனைவரும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கு பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால்
சட்டமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஏஎப்டி பஞ்சாலை மூடப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் இதுவரை வழங்கப்படாமல் உள்ள போனஸ், நிலுவை சம்பளம் உள்ளிட்ட இதர சலுகைகளை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தொழிலாளர்கள் பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஏஎப்டி பஞ்சாலையை மூடுவதற்கு முன்பு தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிராகரித்த அரசு பஞ்சாலையை கடந்த 2020 மூடியது. பஞ்சாலை மூடப்பட்டு 5 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் இன்னும் தொழிலாளர்களுக்கு வரவேண்டிய போனஸ், சம்பளம் உள்ளிட்ட இதர நிலுவைத் தொகைகள் வழங்கப்படவில்லை. மேலும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்த கடந்த 3 வருடமாக தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் பஞ்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய போனஸ், சம்பளம் மற்றும் இதர நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்களின் இன்று பஞ்சாலை நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாலை தொழிற்சங்க தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் ராகுல் காந்தியின் பிறந்த நாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியின் 55வது பிறந்த நாள் விழா புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த பொதுச் செயலாளர் கருணாநிதி ஏற்பாட்டின் பேரில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கருவடிக்குப்பம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் உணவு வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதியின் முன்னாள் அமைச்சர் MOHF ஷாஜகான் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், முன்னாள் வாரிய தலைவர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, வட்டார அனைத்து பிரிவுகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, தலைவர் மற்றும் இயக்குநர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் 2ஆம் ஆண்டு துவக்க விழா சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சங்கத்தில் 2023-24ஆம் ஆண்டு தணிக்கை பதிவாளரால் அமர்த்தப்பட்ட தணிக்கையாளரை கொண்டு தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் சம்பத் அனைவரையும் வரவேற்று விழாவில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு இனிப்புகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு தலைவர் மற்றும் இயக்குநர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சன்னியாசிக்குப்பம் தலைவர் சுப்பிரமணி இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சங்கத்தின் துணைத் தலைவர் முத்துலட்சுமி, முன்னாள் தலைவர் கிருஷ்ணதாஸ் மற்றும் இயக்குநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இச்சங்கத்தின் சார்பில் மினி டிராக்டர் கொள்முதல் செய்ய பதிவாளரின் கொள்முதல் குழுவின் ஒப்புதலோடு முடிவு செய்யப்பட்டது. மேற்படி புதுவை அரசு டிராக்டர் வாங்க அரசு மானியமாக ரூபாய் 4,50,000 பெற்று, புதுவை மாநில கூட்டுறவு வங்கி கடன் ரூபாய் 2,12,000 பெற்று டிராக்டர் வாங்க முடிவு செய்யப்பட்டது. சங்க உறுப்பினர்கள் உழவு பணி மேற்கொள்ள மானிய விலையில் விவசாயிகள் கொள்முதல் செய்து கொண்டு பயன்பெறலாம் என்று சங்கத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் சுப்பிரமணி, தட்சிணாமூர்த்தி, ஜெயமூர்த்தி, ராஜ்பிரகாஷ், சுந்தரமூர்த்தி, ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் மேலாளர் வெங்கடேசன் செய்திருந்தார். விழா முடிவில் சன்னியாசிக்குப்பம் செல்வம் அனைவருக்கும் நன்றி கூறினார். மேலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சன்னியாசிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி பெற்று தருமாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனை விரைவில் பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார். தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி துணை ஆய்வாளர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஆறுமுகம் உத்தரவின் பேரில் துணை ஆய்வாளர் ஜெயகுருநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தவளக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து குழந்தைகள் பலரை ஆட்டோவில் பள்ளிகளுக்கு கொண்டு செல்லும் பணியை மேற்கொள்கிறீர்கள். இதனை பாதுகாப்பான முறையில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே மாணவ மாணவிகளை அழைத்து வர வேண்டும் எனவும் அவர்களுக்கான உரிய பாதுகாப்புடன் கொண்டுவிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தவளக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அதனை தடுக்கும் பொருட்டு யாரேனும் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ அல்லது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது போன்ற சம்பவங்கள் தென்பட்டால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்குமாறும்
அதனை ரகசியமாக பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஊழல் முறைகேடு ஆள்மாறாட்டம் செய்து பல லட்சக்கணக்கில் மோசடி செய்த சன்னியாசிகுப்பம் வங்கி நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி VVP நகரில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிகுப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அங்கத்தினர்கள் அனுமதியின்றி நகைக்கடன் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து புகார் முதலமைச்சர், கூட்டுறவு பதிவாளர், செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஊழல் முறைகேடு ஆள்மாறாட்டம் செய்து பல லட்சக்கணக்கில் மோசடி செய்த சன்னியாசிகுப்பம் வங்கி நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக அமைப்புகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சன்னியாசிகுப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஊழல் செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையாவிடம் மனு அளிக்கப்பட்டது. வள்ளல் சின்ன சுப்ராய பிள்ளையின் 150வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வள்ளல் சின்ன சுப்ராய பிள்ளையின் 150வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி இன்று சுப்ராய பிள்ளை சத்திரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அருட்தந்தை ஜான் கென்னடி மற்றும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் உருளையன்பட்டி தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குணசேகரன், வேலாயுதம், கோவிந்தராஜ், ராமதாஸ், சதாசிவம், அபு, கோபி, சசி, சக்திவேல், ஜோதிகுமார், அன்பழகன், கண்ணதாசன், வித்யாபதி, அலெக்ஸ், சதீஷ், அருண், லிகோரியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் அரசை கண்டித்து ஜனநாயக உரிமைகள் மற்றும் மதச்சார்பின்மை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாலஸ்தீன ஈரான் மக்கள் மீது குண்டுகள் வீசும் இஸ்ரேல் அரசை கண்டித்து ஜனநாயக உரிமைகள் மற்றும் மத சார்பின்மை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் ரத்னம் தலைமை உரையாற்றினார். பேராசிரியர் இளங்கோ கண்டன உரையாற்றினார் மற்றும் வழக்கறிஞர் லெனின்துரை, சிவகுமார், AIETUC மேகராஜ், சண்முகம், கவிஞர் தமிழ்வழி வட்டம் சாரதி, அகில இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம், CPI-ML மாநில குழு உறுப்பினர் அருள், சகாயராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9210 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 117 ரூபாய். பாய்மர படகில் சாகசம் செய்த மாணவர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் வாழ்த்து. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன், ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் நடைபெற்ற செயற்கைக்கால் வழங்கும் விழா முதல்வர் பங்கேற்போம். இலவச அரிசி விநியோகத்தில் அரசு கமிஷன் பெறுவதாக திமுக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. உருசுக்குப்பம் மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம். சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கல். உயர்கல்வித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு. சுதேசி பஞ்சாலை அருகே வேட்டையாடும் பறவைகளுடன் பழங்குடியினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்.